ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க. இதில் இவ்வளோ சுலபமாக செய்யலாமா, நீங்களே அசந்து போவீங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காதுங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக சிம்பிளாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரைவள்ளி கிழங்க நல்லா ஒரு முறை அலசிட்டு இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் அடியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி பிளேட்டை போட்டு வரிசலாக இது மாதிரி அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வேக விடுங்க. கிழங்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா வெந்த பிறகு வாசம் வருது. இப்போ திறந்துட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. வெந்துட்டான்னு செக் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஸ்போக் ஸ்பூனால் குத்தி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இறங்குது பாருங்கள். இப்போ கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி லைட்டாக ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதோட மேல் தோலை எல்லாத்தையும் உரித்து எடுத்துடுங்க. இது மாதிரி எல்லா கிழங்குலையுமே தோல் எல்லாத்தையும் உரித்து எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே தோலை உரித்து எடுத்துட்டேன். நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை சின்ன பீசஸாக கத்தியால் கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க. எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைப்படும். இதோட தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இது மாதிரி மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. கட்டிகள் திரியாக தெரியாமல் இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே அரைப்பட்டிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாய் இல்லை நான்ஸ்டிக் பேன் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர், வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்துடுத்து. இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதை ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்கிற மாதிரி இருந்தால் அப்படியே செய்யலாம். நான் இதை ஒரு குட்டி பவுலில் வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ அதே பேன்லே வடிகட்டி எடுத்த வெள்ளைக்கரைசலை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி எடுத்த கிழங்கு விழுதை சேர்த்துக்கங்க. எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்துக்கங்க. நல்லா வெள்ளைக்கரைசல் சூட்டோடு இருக்கிறப்ப நீங்கள் கலந்தாலே கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இந்த அளவுக்கு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்ல வெள்ளைக்கரைசலோடு நல்லா கலந்துட்ட பிறகு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்கான பதத்துக்கு வரும். பாருங்கள், கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கலந்து விடுங்க. கலக்க பார்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகமாக நெய் கூட தேவைப்படாதுங்க. 1/4 கப் 1/2 கப்லாம் நெய்யெலாம் தேவையே படாது. வெறும் 4 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ நெய் சேர்த்து நீங்கள் கலக்க பார்த்து பேனில் ஒட்டாமல் கொஞ்சம் திக்காக சொயண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஈஸியான மெத்தட்லாம். இது மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் சுயண்டு வந்ததும் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கங்க. நல்ல மணமாக ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், சிம்பிளான சுவையான அல்வா ரெடி ஆகிடுது. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லைங்க. பேன்லேயும் ஒட்டலை, கரண்டிலையும் ஒட்டவே இல்லை. இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து சேர்த்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ், எந்த நட்ஸ் வேணாலும் வறுத்து சேர்த்துக்கங்க. சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான அல்வா ரெடி ஆகிடுது. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்காகவும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு தரலாம். கிழங்க அப்படியே நம்ம வேக வச்சு கொடுத்தோன்னா குட்டீஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு அல்வாவாக செஞ்சு கொடுங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் சாமிக்கு பிரசாதமாகவும் வச்சு படைக்கலாம்.
சட்டுன்னு சுலபமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.